இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். ராணுவத்திற்கும் புலனாய்வு பிரிவிற்கும் இன்று ஒரு கருப்பு நாள். அலி சப்ரி அதிரடி. அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சருக்கு உயிர் அச்சுறுத்தல். போலீசாரின் அதிரடி விசாரணை ஆரம்பம். பண மோசடி வழக்கிலிருந்து யோஷிதாவின் பாட்டி விடுவிப்பு. நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கங்கள் நாளை பணிப்புறக்கணிப்பு. உலக நாடுகளுக்கு சுங்க வரி, அமெரிக்கர்களுக்கு வரிச்சலுகை. டிரம்பின் அதிரடி அறிவிப்பு. செய்திகளை வாசிப்பவர் அரவிந்தன் பானுப்பிரியா. இன்று இலங்கை ராணுவத்திற்கும் அதன் புலனாய்வு பிரிவிற்கும் ஒரு கவலைக்குரிய நாளாகும் என முன்னாள் வெளிவிவகார மற்றும் நீதி சிறைச்சாலைகள் விவகார மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலேபின் கைது தொடர்பில் தனது எக்ஸ் கணக்கில் பதிவொன்றை இட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே என்பவர் விடுதலை புலிகளின் புலனாய்வு வலையமைப்பை முறியடித்தமை, விடுதலை புலிகளின் உயர் தலைவர்களை இலக்கு வைத்து புலனாய்வு நடவடிக்கைகளை முன்னெடுத்தமை மற்றும் KP போன்ற விடுதலை புலி தலைவர்களை கைது செய்தமை போன்ற முக்கிய நடவடிக்கைகளில் ஈடுபட்ட ஒரு அதிகாரி என முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி சுட்டிக்காட்டியுள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் பிரதி அமைச்சர் சுனில் வடகல ஆகியோருக்கு விடுக்கப்பட்டுள்ள உயிர் அச்சுறுத்தல்கள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று போலீஸ் ஊடக பிரிவில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வூட்லர், அவிசாவளை போலீஸ் பிரிவுக்கு கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோஷித ராஜபக்சவின் பாட்டியான டெய்சி பாரஸ்டை குறித்த வழக்கிலிருந்து விடுவிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. பிரதிவாதியான டெய்சி பாரஸ்ட் வழக்கின் விசாரணைகளை எதிர்கொள்ளக்கூடிய தகுதியான மனநிலையில் இருக்கின்றாரா என்பது தொடர்பில் கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி ஊடாக கோரப்பட்டிருந்த விசேட மனநல மருத்துவ அறிக்கையை பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் ஜனக பண்டார இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். குறித்த பிரதிவாதி விசாரணைகளை எதிர்கொள்ளும் வகையில் ஆரோக்கியமான மனநிலையில் இல்லை என அந்த மருத்துவ அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அவர் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். முன்வைக்கப்பட்ட மருத்துவ ஆதாரங்கள் மற்றும் விடயங்களை ஆராய்ந்த நீதிபதி டெய்சி பாரஸ்டிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த அனைத்து குற்றச்சாட்டுகளிலுமிருந்து அவரை விடுவிப்பதற்கு உத்தரவிட்டார். தமது கோரிக்கைகளுக்கு உரிய பதில் கிடைக்காத காரணத்தினால் இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கங்கள் நாளை நண்பகல் 12 மணி முதல் மாலை 6 மணி வரை அடையாள பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளன. இது தொடர்பில் தொழிற்சங்கங்கள் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சருக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் இன்று நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் உலக நாடுகளிடமிருந்து சுங்கவரி வசூலிப்பதை நியாயப்படுத்தியுள்ளார். இந்த சுங்கவரி வசூல் மூலம் ஈட்டப்படும் வருமானத்தை கொண்டு தனது நாட்டு மக்கள் செலுத்தும் வருமான வரியை இலக்குப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இது அமெரிக்க மக்களுக்கு பெரும் சாதகமாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக விடுக்கப்பட்டிருந்த கடுமையான இறக்குமதி வரிகளை நீக்குவதற்கு அமெரிக்க உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை டிரம்ப் இதன்போது மீண்டும் கடுமையாக விமர்சித்தார். அமெரிக்க ஜனாதிபதியால் ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கத்திலும் நாட்டின் தற்போதைய நிலை குறித்து விளக்கமளிப்பதற்காக நிகழ்த்தப்படும் அரசின் நிலை உரையாக இது அமைந்திருந்தது. டிரம்பின் கருத்துப்படி அமெரிக்க பொருளாதாரத்தின் தற்போதைய எழுச்சிக்கு சுங்கவரி வசூலிப்பதே பிரதான காரணமாகும். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.